ஃபுல் வீடு ஃப்ரண்ட் வந்து காம்பவுண்ட் வால்ல இருந்து கூட யாரும் ஏறி குதிச்சு உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த கிரில் டைட் பண்ணி வச்சு. இந்த கிரில்ல வந்து கீழே யாராச்சும் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணா கட்டே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 49 ஸ்ட்ரிங் சேர்ந்து வந்தது அது அந்த கிரில் ஒரு கிரில். ஸோ அதை யார் கட் பண்ண ட்ரை பண்ணாங்களோ ஏதாவது புல் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே அந்த இது இருக்கு. சோ லாக் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்டா இல்லனா வந்து நம்பர் டிஜிட்டல் லாக்கா? எங்களோட பெட்ரூமுக்கு டிஜிட்டல் லாக் போட்டுருக்கோம். ஓகே. ஆமா. சோ கிட்ஸ் பெட்ரூமுக்கு அந்த மாதிரி லாக்ஸ் போடல. கீழ மெயின் டோருக்கு 45 லாக் இருக்கு. மேல கீழ எல்லா லாக்ஸ் போட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் மெயின் டோருக்கு போடல. கீ தான். அது ரொம்ப யூனிக்கான கீ. அது ஈஸியா பண்ண முடியாது. அந்த மாதிரி நாங்களே தொலைச்சிட்டாலும் இப்ப அந்த கீயை ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு லாக். அந்த கீலயே அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். அது மறுபடியும் டூப்ளிகேட் ரெடி பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் தான் போட்டிருக்கோம். எங்க பெட்ரூமுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக். நாங்க 2 பேர் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது 12mm திக்னஸ். இது டஃபன் கிளாஸ் தான். இது கயிறு ஃபுல்லா கட்டி 4 பக்கம் மேல ஒரு 12 பேர் கீழே 12 பேர் வச்சு லிஃப்ட் பண்ணி மேல இழுத்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிருக்கீங்க. ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது. அண்ட் இந்த சிங்கிள் கிளாஸ் போட்டிருக்கேன் கிரில் போடல அப்படின்னு நினைக்காதீங்க. கிரில் வந்து நாங்க பால்கனில போட்டிருக்கோம். அது நீங்க வயரா பாக்குறீங்களா? இன்விசிபிள் கிரில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்க ஒரு 500 kg போய் அதுல சாஞ்சினா கூட ஒண்ணுமே ஆகாது. ஓகே. சோ இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அப்புறம் எங்க பெட்ரூம்ல இருக்கிற சிங்கிள் கிளாஸ் இது மூணுமே நாங்க லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே. கொஞ்சம் கிராக் ஆனாலுமே இது ரொம்ப டியூரபிளா? இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாமே வந்து அழகாவும் இருக்கணும் சேஃபாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணது. you have beautiful view, lake view. சோ அது நீங்க ஸ்பாயில் பண்ணிட கூடாது. கிரில்லாம் போட்டு விண்டோஸ்ல ஸ்பாயில் பண்ண கூடாதுங்கிறதுக்காக கிட்ஸுக்கு வந்து பால்கனி இருக்கு. சோ இந்த பால்கனில இருந்து அவங்க வெளியில எட்டி பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இது பிளான் பண்ணது. சோ போறதான் போறோம். கிட்ஸ் பெட்ரூம் இல்லாம எல்லாத்துக்குமே போடலாம். கீழே எல்லா இடத்துலயும் ஆக்சுவலி ஸ்டோரேஜ் வந்து நாங்க பண்ணிருக்கு. எங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இங்க ஒரு டேபிள் சின்னதா மறைஞ்சிருக்கு பாருங்க. இங்க கூட இங்க ஸ்டோரேஜ் வச்சிருக்கு. அதுல கூட ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சிரலாம். எதையாவது ஒண்ணு பதுக்கலாம். இல்ல இது 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 இப்ப என்ன சர்ப்ரைஸ் காட்ட போறீங்க? என்ன இன்னும் பண்றீங்க? ஆமா இது வந்து இப்ப நம்ம மிரர் முன்னாடி வந்து ஏதாவது வச்சிட்டு இது பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி. அடடா. அண்ட் வந்து அங்க ஒரு சின்ன டேபிள் இருந்ததுல அது வந்து இது கீழ வந்து நம்ம உட்கார்ந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். அதை எடுத்துக்கலாமா? ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பெட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆஹா. இப்படி போட்டுட்டு உங்க பழைய வீட்டு மெமரிக்காக ஒண்ணா இப்படி போட்டுட்டோம்னா அப்ப வாங்க நீங்களும் எடுக்கலாம். நம்மள அது மாதிரி ஜாலியா வந்து படுத்துட்டு ஆஹா நம்ம தீபாவளி ஏதாச்சும் ரம்ஜான் அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது இல்ல நம்ம வீட்ல கெஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. சோ நைட் ஸ்டே இருக்கும். சோ அப்படிங்கும் போது நாங்க மாத்தி கன்வெர்ட் பண்ணி இந்த ரூம்ல இருக்கு பக்கத்து ரூம்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு இதுதான் எனக்கு சிங்கிள் நிக்குது பாத்தீங்களா? அப்படியே வேற என்ன சொல்லுவீங்க? ஆமா பாபு. சோ இது ஃபுல்லா வந்து ஆலியாவுடைய அந்த காஸ்ட்லி உடைகள் எல்லாமே இருக்கா? ஃபுல்லா இல்ல. பாபு வந்து எனக்காகவே ஒன்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு போர்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஷெல்ஃப் அதுல ஃபுல்லா ஹேங்கிங் கிளாத்ஸ் மாதிரி நான் வச்சிருக்கேன். மத்த எல்லாமே ஆலியா தான். இது வந்து இது எக்ஸ்ட்ரா பண்ணோம் ஆலியாவோட ஆக்சசரிஸ்ல வைக்கிறதுக்காக. சோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே சிங்கிள் கிளாஸ். இது சிங்கிள் டஃபன் கிளாஸ். இந்த கம்யூனிட்டிலேயே இந்த மாதிரி யாருமே ஓப்பன் கிளாஸ் போடல. இந்த சென்ஸ் கிரில் இல்லாம போடல. எல்லாரும் கிரில் வச்சு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவி. நீங்க ஒரு 25 பேர் இல்லாம இந்த கிளாஸ் மேல கொண்டு வந்து நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ சேஃப்டிக்கு சேஃப்டி, வியூக்கு வியூ ரொம்ப அழகா இருக்கும். நைட் நீங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கர்டன்ஸ்ல ஓபன் பண்ணி விட்டு நானும் ஆலியா உட்காந்து பேசிட்டு இருப்போம். எங்களோட சில்லிங் டைம் இது. ரொம்ப அழகா இருக்கும். இது ஆக்சுவலி இந்த வியூ அங்க லேக் ஜாலியா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இல்ல தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு